இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு சேர்த்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசைக்குன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு குக்கரில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலைக்கு அளவுலாம் இல்லைங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையை சேர்த்ததும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்து வரத்துக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி கப்பில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு துருவன தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைபட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு மராத்தி மொக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்டார் பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோம்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவை இது போல் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லை, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 75 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா தக்காளியோடு நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டில் நம்ம எல்லாமே பச்சையை தாங்க சேர்த்துருக்கோம். அதனால நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் பேஸ்ட்டை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்ததும் 5 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா வதங்கி நல்லா பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை சேர்த்ததும் 2 நிமிஷம் போல் மசாலாவோட உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட கிரேவி ரெடி. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு புது விதமான கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.